ஆண்டோர் பெருமக்களே, அவைதனிலை விற்றிருக்கும் ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். எனதருமை நண்பரே, எழுச்சி கவிஞர் என்பதா, எழுத்து சிற்பி என்பதா, இன்முகம் தாங்கி நிற்கும் இமயம் என்பதா, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அத்தனை புகழுரைகளுக்கும் மொத்தமான தகுதியினை கொண்ட அற்புதமான மனிதர். கவிஞன் என்பவன் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு பயணிப்பவன் அல்ல. அப்படி எழுதினால் சில காலம் போற்றப்படும், பிறகு மறக்கப்படும். அனைத்தையும் சொல்ல வேண்டும், அதுதான் கவிஞனுக்கு அழகு. சமுதாய அவலங்களை சாட வேண்டும், உண்மையை போற்ற வேண்டும், பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும், தோலுரிக்க வேண்டியவர்களை தோலுரிக்க வேண்டும். அப்படி யுகக்கவிஞன் பாரதி போல் இருக்கின்றவனைத்தான் கவிஞர் என்று சொல்வோம். அந்த வகையிலே வந்த கவிஞர் நமது அருமை கவிஞர் அவர்கள். எத்தனை புத்தகங்கள், கிட்டத்தட்ட 50 புத்தகங்கள், 5000 பாடல்கள், ஒரு பெரும் பட்டியலிட்டார்கள் இங்கே. அவ்வளவும் செய்துவிட்டு எவ்வளவு எளிமையாக அமர்ந்திருக்கின்றார் பாருங்கள். நான் அவருடைய நீண்ட நாள் வாசகன். ஒவ்வொரு வரியும் சிலிர்க்க வைப்பதாய் இருக்கும். இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். அத்தனை தகுதிகளும் கொண்டு ஏதோ எழுதுகிறேன் என்று எழுதுபவர் அல்ல. ஒவ்வொரு வரியும் வைர வரியாக இருக்கின்ற வல்லமை படைத்தவர், வல்லமை படைத்தவர் இந்த மாண்பாளர். ஒரு சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். காலக்கெடு விதித்து விட்டார்கள் 5 நிமிடம் என்று முடித்து விடுகிறேன். சில வரிகள் படிக்கும் போது சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அவர் சொல்கின்றார், எத்தனை உதாரணங்கள். அவருடைய ஒவ்வொரு கட்டுரையையும் படிக்கும் போது அவருடைய ஆழங்கால் பட்ட அறிவினை கண்டு எந்த அளவுக்கு இவர் வாசிக்கின்றார் என்று நான் பிரமித்து போகின்றேன். சொல்கின்றார், தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடுங்கள். அதற்கு அவர் சொல்கின்ற உதாரணங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும். முனி சிரேஷ்டர் என்று போற்றப்படுகின்ற வசிஷ்டர் ஆடலரங்கிற்கு பிறந்தவர், நாட்டிய மங்கைக்கு பிறந்தவர். அவரிடம் இல்லையே தாழ்வு மனப்பான்மை? நாரதர் திருலோக சஞ்சாரி என்று போற்றுகின்றார்களே, அவரை ஈண்டெடுத்தது ஒரு தாசி. அவருக்கு இல்லையே தாழ்வு மனப்பான்மை? உனக்கேன் இருக்கிறது தாழ்வு மனப்பான்மை? தூர தள்ளிவிடு. அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு உதாரணமும் சிலிர்க்க வைக்கும் உதாரணமாக இருக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை படிக்கின்றோம் என்றால் அதனை படித்து முடித்த பிறகு ஒரு தாக்கத்தை நம் மனதிலே ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் அது புத்தகம். அதனை படைத்தவன் எழுத்தாளன். அந்த வகையிலே இவர் மாபெரும் எழுத்தாளர், நமது அருமை கவிஞர் அவர்கள். உழைப்புக்கு சொல்கின்றார்கள். உழைப்பு உழைப்பு என்று சிலர் சலித்துக் கொள்வார்கள். எப்போது நான் உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன் என்று. There is a big difference between hard work and smart work. நீங்கள் எந்த நிலத்தில் விதையை விதைக்கப் போகின்றீர்களோ அந்த நிலத்தின் தன்மையை பார்த்து விதையை விதையுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும். என்ன ஒரு ஆழமான அறிவுரை! இப்படி ஒவ்வொன்றிலும் அவர் சொல்கின்ற அனைத்துமே அவர் தினமும் செய்து அனுப்புவார் குறுஞ்செய்தி. அதிலே வாழ்வே வரம், அன்பே தவம். என்ன வைர வரி பாருங்கள். இந்த வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதான் நாம் தவம் செய்து பெற்றிருக்கின்றோம். இந்த வாழ்வு பெற்றோரால் வந்ததுதான் வாழ்வு என்றாலும் இன்று நாம் இப்போது அனுபவிக்கின்ற இந்த அத்தனையும் இதுதான் வரம் பெற்று வந்த வாழ்வு. அன்புதான் தவம், அன்புதான் தவம். அழகாக ஒரு இடத்திலே சொல்கின்றார், மதுவும் மதமும் போதை பொருள்கள் தான். அப்படி சொல்வதற்கு நெஞ்சுரம் வேண்டும். அந்த நெஞ்சுரம் இருக்கிறது எனதருமை கவிஞருக்கு.
மதமும் மதுவும் தேவையற்றவைகள்தான். மனிதனாக இருப்போம். அன்புதான் மதம். சாதிகள் 2 தான், ஆண் சாதி பெண் சாதி. மீது உள்ள அனைத்தும் மனிதர்கள் செய்த குளறுபடிகள். இப்படி ஒவ்வொன்றிலும் ஐயா அவர்களுடைய நான் பட்டியலிட்டு சொல்வேன், நிறையவே சொல்வேன். ஆனாலும் 5 நிமிடம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த புத்தகத்தில் இப்போது 4 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அல்லவா? இந்த ஒரு புத்தகத்தினை மின்னல் கலைக்கூடத்தின் சார்பில் நாங்கள் மதிப்புரை செய்வோம். அது மட்டுமல்ல, மின்னல் கலைக்கூடத்தின் சார்பில் இந்த மனிதரை ஒரு நேர்காணலும் செய்வோம் என்ற மகிழ்வான செய்தியினை ஆண்டோர் பெருமக்கள் நிரம்பியுள்ள இந்த அவைதனிலே நான் பதிவிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கவிஞர் தியாகு ஐயா அவர்கள், நான் அவரை புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நிறைகுடம். இப்போது அவர் மனதிலே ஏராளமான சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். இல்லம் சென்ற பிறகு அனைத்தும் எழுத்திலே வடிக்கப்படும். அத்தகைய திறமைசாலி. எப்படி இவருக்கு நேரம் இருக்கிறது என்று நான் வியந்து நிற்பேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். அந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், அதுதான் ஒரு படைப்பாளனுக்கு பெருமை சேர்க்கும். அவர் சொல்றாரு ஒரு உதாரணம். வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரு. சில ஸ்டூடெண்ட் 100 வாங்குறான், சில பேர் 75 வாங்குறான், சில பேர் 35 கூட வாங்க முடியல. யாருடைய தவறு? ஆசிரியர் தவறு அல்ல, மாணவர்கள் கிடைக்கும் தன்மை. அதை போல் நேரமில்லை நேரமில்லை என்று புலம்பாதீர்கள். அனைவருக்குமே 24 மணி நேரம் தான். சிலர் சாதனை செய்கிறார்கள், சிலர் வேதனை கூறுகிறார்கள். நேர மேலாண்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றுக்கும் அவர் தருகின்ற உதாரணம் அவருடைய பரந்துபட்ட வாசிப்புக்கு சான்றாக அமைகின்றன. நிச்சயமாக இந்த 4 நூல்களும் அவருடைய ஆளுமை தன்மை, பரந்துபட்ட வாசிப்பை பக்கத்துக்கு பக்கம் தெளிவாக உரைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட அமைகின்றேன். வணக்கம்.